ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு சமைக்க போகிறது என் கணவர் தான் சமைக்கிறாங்க. என்ன சமைக்கலாம்னு கேளுங்க நீங்களே. ஓகே, ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நான் வந்து எக் கிரேவி வித் கேப்பக்களி சில்ட்ரன்ஸ்க்கோசரம் நான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக எக் கிரேவி நான் பண்ண போகிறேன். கேப்பக்களி வந்து என் ஒய்ஃப் தான் பண்ண போகிறாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ஃபுல் சைஸ் வெங்காயம், 4 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி அளவு பூண்டு, 2 துண்டு இஞ்சி, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி. இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாருக்குள்ளே மாற்றிக்கிட்டோம். 1 ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கிறோம். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த டிஷ் செய்கிறதுக்கு வந்து நான் குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் நம்மளுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் இருந்தால் போதும். எண்ணெய் சூடான உடனே நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சாப்பாக கட் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்க நம்ம கொஞ்சம் சால்ட்டையும் சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நான் பெரிய சைஸ் தக்காளி ஒன்று எடுத்திருக்கேன். அதை வந்து பொடியாக நறுக்கி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆட் பண்ணிட்டு ஃபுல்லாக வதங்கின பிறகு வந்து நம்ம மசாலா ஐட்டம் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஃபுல்லாக வதங்கிருச்சு. அதனால் வந்து 1 by 1 வந்து நம்ம மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கரம் மசாலா 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான மசாலா வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போது இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம ஃபுல்லாக வதக்கிக்கலாம். இப்போ வந்து ஃபுல்லாக வதங்கிருச்சு. அதனால் வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஏன் இந்த டிஷ்ஷு வந்து நான் குழந்தைகளுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, களி வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதுவும் இல்லாமல் ஒரு சில அம்மாக்களுக்கும் இப்போ செய்ய தெரியல, களி எப்படி மேக் பண்ணுறதுன்னு தெரியல. அதனால தான் இந்த வீடியோ வந்து நாங்கள் இப்போ மேக் பண்ணுறோம். இதுக்கு வந்து எக் கிரேவி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் களி சாப்பிடும்போது குழந்தைங்க வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. பட் இதோடு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக நெக்ஸ்ட்டு களி சாப்பிட அவங்க ரொம்ப விரும்புவாங்க. கிரேவி வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, இல்லை தண்ணியாக வேணும்னாலும் தண்ணி நிறைய சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக வேணுன்றதுனால வந்து நாங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கோம். இது ஃபுல்லாக வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. மேலே பார்த்தீங்கன்னா எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு. சரிங்களா? இந்த டயத்தில் வந்து நீங்கள் எக்கு ஆட் பண்ணிக்கோங்க. எக்கு நான் 2ஆக வெட்டி போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு முழு எக்கு வேணும்னாலும் முழு எக்கு ஆட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி எக்கை ரொட்டேட் பண்ண வேண்டாம். ஏன்னா மஞ்சள் கருவை திருப்பினீங்கன்னா அது இதாகிடும். நான் இப்போ எப்படி வச்சுருக்கணும் அதே மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து கிரேவியை வந்து ஆட் பண்ணுங்கள். சரிங்களா? எக்கு வந்து ஃபுல்லாக கவர் பண்ண பிறகு வந்து ஒரு 5 to 7 minutes வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வந்து மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி இது பண்ணிட்டு ஓகே. இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி கட் பண்ணி தூவிட்டு நம்ம வந்து இறக்கிடலாம். இது இப்பயும் எடுத்த உடனே சூடாக சர்வ் பண்ண வேண்டாம். ஒரு 10 minutes அப்படியே மூடி வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள். இப்போ வந்து கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து நம்ம வந்து கேப்பக்களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வந்து கேப்பக்களி வந்து என் ஒய்ஃப் தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. நான் அதுக்கு வாய்ஸ் ஓவர் மட்டும்தான் நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 சொம்பு தண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஒரு 1/2 டம்ளர் அரிசி போட்டுக்கோங்க. அரிசி வந்து ஆல்ரெடி ஒரு 1/2 மணி நேரம் ஊறி இருக்கணும். இதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு ஒரு 10 to 15 minutes அந்த அரிசி வந்து ஃபுல்லாக வேக வைங்க. வெந்த பிறகு தான் நம்ம வந்து களிக்கு தேவையான மாவு வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா? முன்னாடியே ஆட் பண்ணக்கூடாது.
நீங்கள் ரைஸ்க்கு பதிலாக பழைய சாதத்தை கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எங்ககிட்ட சாதம் இல்லாதனால தான் இப்போ நான் ரைஸை பாயில் பண்ணுறேன், இல்லைன்னா நான் சாதத்தை ஆட் பண்ணியிருப்பேன். சாதம் இருந்துச்சுன்னா சாதத்தை ஆட் பண்ணி ஒரு 5 to 15 மினிட்ஸ் அதை கொதிக்க வச்சுருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் களிக்கான தேவையான பவுட்ரு வந்து நம்ம ஆட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா சாதம் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி வெந்த பிறகு வந்து நம்ம வந்து பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் சுடு தண்ணியை வந்து எடுத்து வச்சுக்கோங்க, அது வந்து நம்ம களி கிண்டும் போது வந்து நம்மளுக்கு தேவைப்படும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து மாவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த களிக்கு தேவையான மாவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாவு வந்து ஒரு சில ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. கேவர் மாவு, ராகி மாவு அப்படின்னு மாதிரிலாம் சொல்லுவாங்க. நீங்கள் மளிகை கடையில் கேட்டாலே தருவாங்க. இப்போ வந்து நான் ஒரு 2 கப் மாவு வந்து நான் இதில் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு எதுவும் மிக்ஸ் பண்ண வேண்டாம். சரிங்களா? ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே பாயில் ஆகட்டும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் அந்த டயத்தில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அங்கங்கே கட்டி ஆயிரும். இப்போ ஒரு 15 நிமிஷம் அப்படியே கொட்டினதை அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அதை மிக்ஸ் பண்ணணும். 15 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயே வேகும், உள்ளுக்குள்ளேயே வேகும். அதனால் வந்து அது வரைக்கும் அதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே தான் ப்ராசஸ் இருக்குது. இப்போது நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மற்ற திருப்பி வச்சு மிக்ஸ் பண்ணிட்டுருக்கோம். இதுக்குன்னு தனியாக கட்டையும் இருக்குது. நீங்கள் மார்க்கெட்டில் கேட்டிங்கன்னா கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் நம்ம பருப்பு கடை மற்றவே திருப்பி வச்சு இந்த மாதிரி சுற்றி மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா இதுதான் முக்கியமான இது. இந்த டயத்தில் வந்து அடி பிடிக்கும், இது பண்ணணும். நீங்கள் தனியாக எடுத்து வச்சு பண்ணுங்கள். சரிங்களா? மிக்ஸ் பண்ணுறது இதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் அடுப்பில் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் கீழே வச்சு மிக்ஸ் பண்ணலாம். அடுப்பை விட்டு இறக்கிடுங்க, ஏன்னா அடுப்பில் வச்சிங்கன்னா தீஞ்சிரும். அதனால் வந்து தனியாக எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாவெல்லாம் மிக்ஸ் ஆகி களி வந்துடும். சரிங்களா? ஃபஸ்ட் டைம் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் சுடு தண்ணி கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கோங்க. அப்போது கொஞ்சம் கெட்டியான உடனே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால வந்து பயப்பட வேண்டாம். இது மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு களி வந்து வந்துடும். அதுக்கப்புறம் வந்து ரவுண்ட் பால் ஷேப்பில் வந்து நீங்கள் உருண்டை பிடிச்சாலே போதும். சரிங்களா? அதுக்கும் தண்ணியே போதும். கைக்கு தண்ணி தடவிட்டு நீங்கள் பால் ஷேப்பில் உருண்டை வச்சிங்கனாவே உருண்டை வந்துடும். அதுக்கு எண்ணெய் தேய்க்கணுன்ற அவசியம் எதுவும் இல்லை. ஒரு சில வீடியோ நானும் பார்த்துருக்கேன், அதில் எண்ணெய்லாம் தேய்ப்பாங்க. எண்ணெய்லாம் அவசியமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா அது தண்ணி தான் கையில் இருக்கிறது. நார்மல் பச்சை தண்ணி தடவிட்டு இப்படி உருண்டை பிடிச்சிங்கனாவே பால் ஷேப்பில் வந்துடும். இப்போ வந்து களி ரெடி ஆயிடுச்சு. இதோடு நம்ம வந்து எக் கிரேவி ஆட் பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு, ரிசல்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ வந்து நாங்கள் மேக் பண்ணுறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அந்த மோர் வீடியோஸ்க்கு வந்து அந்த பெல் பட்டனை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.